ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி பால்ல இருந்து வெண்ணெய் எடுத்து அதை நெய்யாக காய்ச்சுறங்க வீடியோ தான் நான் சொல்லி தர போகிறேன். பாருங்கள், நான் டெய்லி 1 லிட்டர் பால் தான் வாங்குவேன். அந்த 1 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறப்ப தான் நமக்கு பால் ஆடை நிறைய கிடைக்கும். வெளியே வச்சிங்கன்னா நமக்கு அவ்வளோ கிடைக்காது. பாருங்கள் எப்படி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஆடை மட்டும் நல்லா எல்லோவும் நல்லா மிதந்து நிற்கிதுல்ல. இதை எடுத்து ஒரு கரண்டியில் வச்சு அது ஆடையை எடுத்து அது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா பாலெல்லாம் நல்லா இருத்துருங்க. பால் வந்து அதில் இருந்துச்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதனால் நல்லா பாலை வடிச்சிட்டு ஆடையை மட்டும் எடுத்து அதையும் நல்லா ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் பால் காய்ச்சிறப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எவ்வளோ நாளைக்குள்ளதுன்னா 1 லிட்டர் பாலை வச்சு 10 டேஸ் நான் எடுத்து வச்ச பாலாடை. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் எல்லா பாலாடையும் மாற்றிட்டு ஐஸ் க்யூப் போட்ட தண்ணி இருக்குல்ல, சில் வாட்டர் இல்லைனா ஐஸ் க்யூப் போட்ட வாட்டர் இருக்கும்ல, அதில் வச்சு மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பாட்டிமாரெலாம் கையை வச்சு கடைஞ்சி எடுப்பாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஈஸியாக மிக்ஸிலேயே அரைச்சி எடுத்துட்டோம். நம்மளோட வெண்ணெய் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இனிமேல் உங்கள் வீட்டு பாலாடையும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்து வைங்க. இந்த வெண்ணெயை வச்சு நம்ம நெய் காய்ச்சி கொடுத்தோன்னா நம்மளோட குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை எப்படி நான் நெய்யாக காய்ச்சிட்டேங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நெய் காய்ச்சறதை காட்டுறேன். பாய்.